ஹலோ கைஸ், எல்லோரும் வந்து இந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டுருங்கப்பா. ஸோ நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, அந்த பெல் ஐக்கான்னு ஒன்று இருக்கும், அதை மட்டும் ஆளில் போட்டிங்கன்னா அப்படியே வீடியோ போட்டால் அடுத்த செகண்டுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் தட்டி உள்ளே வந்து பார்த்துடலாம். ஸோ வந்து இந்த நியூ பார்த்தீங்கன்னா பிடிடிஎஸில் சீசன் 5ல் எபிசோட் 6 சரிங்களா. ஸோ வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க வீடியோ எப்படி இருக்குன்னு. நீங்கள் பண்ணுற கமெண்ட்டில் தான் இருக்குது அடுத்த வீடியோ எப்போ வரும் அப்படிங்கிறது. நீங்கள் கமெண்ட் பண்ணால் ஓரளவுக்கு சேர்ஃபுல்லாகவும் வீடியோ போட முடியும். லைக் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வந்து இந்த எபிசோட் பார்த்து முன்னாடி போன எபிசோடை வந்து ஒரு பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ போன எபிசோடில் வந்து தலைவன் ஈஸியாக வந்து மாஸ் காட்டியிருப்பான். ஸோ என்னோடய ஃபஸ்ட் ஆப்ஷனில் 1 ப்ளோவில் தோக்கடிச்சு அந்த மேட்ச் ஜெயிச்சிருப்பான், எல்லோரும் மிரண்டிருப்பாங்க. ஸோ நம்ம அதுக்கடுத்து என்ன நினச்சின்னு காமிச்சிட்டு ஸோ இந்த எபிசோடுக்கு வந்து போயிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த எபிசோடில் வந்து முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த டயக்ராமாக காட்டுறாங்க. அந்த டயக்ராம் முடிஞ்சதுக்கு தான் வந்து எபிசோட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா எபிசோட ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோயினும் வந்து பேட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. 2 பேரும் காலைலங்காட்டி ஜோடியாக இவங்க போகிறத பார்த்து எல்லோரும் இப்படி போராடி காடஸ் கூட போய் இவன் இருக்கானடா, இவன் ஏதோ ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டான்றாங்க, இன்றைக்கி பாடுறா இன்றைக்கி மேட்ச்சில் இவன் கண்டிப்பாக தோற்றுருவான்டா, அவனை தோக்கடிக்க போகிறவன் வந்து லூமூடா, அவன் எவ்வளோ பவர்ஃபுல் தெரியுமா, அவன் பட்டாது ஃபயர் வச்சுருக்கான் அல்கமிஸ்டா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அவன் டீச்சரை வந்து பார்த்துட்டு இவனுங்களுக்கு வேறையே இல்லை, எப்போ பாரு கப்பலாக சுற்றிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா பேட்டில் அரீனா வந்து காட்டுறாங்க. ஸோ பேட்டில் அரீனா எல்லோரும் வராங்க. ஸோ இந்த எல்டர்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சியோயான்ட்டு வந்து ஒரு வித்தியாசமாக டூவோ குய் அதை வந்து பார்த்துட்டு இவனோட குய் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பர்சனாக தான் இருப்பான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து இந்த எல்டர் சொல்கிறார், இந்த டீன் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவன் வந்து இந்த பிளாக் டொமைனில் நடந்த அல்கமிஸ்ட் காம்படிஷனில் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கான், அவன் வந்து பயங்கரமான ஒரு அல்கமிஸ்ட், அவனை மட்டும் நீங்கள் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்டாக எடுத்தீங்க அப்படின்னா வருங்காலத்தில் ஒரு கிரேட் அல்கமிஸ்ட்டை வந்து உருவாக்கலாம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஆனால் வந்து அவனுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குன்னு தெரில, எனக்கு பார்க்கலாம், கேப்பபிளாக இருந்தால் கண்டிப்பாக நான் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் வந்து அவன் பவரை செக் பண்ணால் அவங்களோட பவர் பயங்கரமாக இருக்குது. நம்ம ஹீரோயினும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அதில் இருக்கா பார்த்தீங்களா அவன் தான் வந்து நம்ம டீனு. ஸோ கூட இருக்கிற வந்து அல்கமிஸ்ட் வந்து இருக்கிற இந்த வார்லலாம் வந்து பயங்கரமான ஹெல்ப்ஃபுல்லு, நமக்கு பில்லு தர்றது, ஹீல் பண்ணுறது, அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இவங்க தான் செய்கிறாங்க. இவங்க எந்த பக்கம் இருக்காங்களோ அந்த பக்கம் தான் வந்து வெற்றிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ பிளாக் டொமைனில் வந்து நடந்த போரில் வந்து இவங்க நம்ம கூட இருந்ததுனால தான் நம்மளால் வந்து ஈஸியாக வந்து நிறைய இழப்புகளை வந்து தடுக்க முடிஞ்சிச்சு, இல்லைனா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க மட்டும் உன்னை செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நீ வந்து பயங்கரமாக வந்து இம்ப்ரூவ் ஆகலாம் வருங்காலத்தில் பவர்ஃபுல்லாக அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோன்னு யோசிக்கிறான், என் மாஸ்டரோட பெரிய அல்கமிஸ்ட் இருக்க வாய்ப்பே இல்லைன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த லூமோ வந்து காட்டுறாங்க. லூமோ வந்து நம்ம ரெட் சீனியர், இவங்க வந்து ரெட் சீனியர்னு வச்சுனா இவங்க பேர் யூ பேரை வந்து கத்திக்கிட்டு ஏலம் போட்டுட்ருக்கான். இங்கே பாருன்ட்டு வந்து மாஸ்டரை கலாய்கிறாங்க. இந்த மாதிரியும் வந்து யூவோட வெறித்தனமான ஃபேனு, பத்தாவது லவ்வும் பண்ணுறான், ஆனால் யூ இன்னும் பதில் சொல்லலை அப்படின்ற இவங்க பேசி விளையாடிக்கிட்டு இருக்க நம்ம வந்து எல்டர் வந்து சொல்கிறார், இந்தமாரி வந்து இன்றைக்கான வந்து போட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இன்றைக்கான போட்டி வந்து டாப் 20ல் வந்து செலக்ட் பண்ணிட்டோம், அதுக்கு மேலே வந்து டாப் 5 தான் வந்து யார் வின்னர்னு பார்க்க போகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மேட்ச் யார் இருப்பதுனா லூஃபுக்கும் கிளாஸ் 5 சேர்ந்த கீ ஆகிக்கும் 2 பேர் வந்து போட்டி போட்டுருக்கானுங்க. இந்த லூஃபுங்கிறவங்க வந்து ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ், என்ன தான் கீ ஸ்பீடாக இருந்தால் அவன் ஸ்வாட் யூஸ் பண்ணாலும் அங்கே ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவனோட ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கு, ஆனால் வந்து அவன் பண்ணுற டேமேஜ்லாம் அவனுக்கு ஏற்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோ பரவாயில்ல இந்த வந்து 2 வருஷத்தில் வந்து இன்னொரு அப்சர்விங் ஸ்கில்லும் அவனோட கல்டிவேஷன் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஃபைட்டை காட்டுறானுங்க. இவன் நினைக்கிறான் நான் என்ன தான் பயங்கரமாக ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணால் ஒன்றுமே ஆகலையான்ட்டு, இன்றைக்கி நான் என் ஃபோர்ஸை காட்டுறேன்னு அவனும் வந்து வேக மாட்டான்னு பண்ணால் தலைவனும் வந்து டிஃபென்ஸ் போகிறான். அசந்த நேரத்தில் ஒரு அடிப்பான் பாருங்க, அந்த ஒரே அட்டியில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து பயங்கரமாக டேமேஜ் வந்து அந்த இடத்துல விழுறான். ஸோ வந்து அவங்க வந்து இந்த மூவ் சொல்கிறதுக்கு முன்னாடி ஹீரோ யோசிக்கிறான், இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டொமைனில் இந்த மூவ் ஆச்சு, எப்படி இவனுக்கு தெரியும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ தான் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜெயான் அகாடமியில் என்ன பண்ணுவானுங்க, பிளாக் டொமைனுக்கு ஒரு சில டேலண்டான ஸ்டூடெண்ட்ஸை அனுப்புவாங்க. ஸோ அந்த வந்து கொள்கிற அந்த ஒரு தருணத்தில் வந்து இவங்க ட்ரைனிங் எடுத்ததுனால இவங்க பவர்லாம் வந்து அன்பிரேக்கபிளாக இருக்கும். பைஷானு அப்புறம் வந்து லூமோ இந்த மாதிரி எல்லாருமே வந்து பிளாக் டொமைனுக்கு போய் ட்ரைனிங் எடுத்தவங்க, அவங்க பவர்லாம் பயங்கரமாக இருக்குன்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணாரான்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த லூஃபோ வந்து ஜெயிச்சிடறான். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா லூமுக்கும் நம்ம சியோச்சானுக்கு தான் நெக்ஸ்ட் மேட்ச். ஸோ நம்ம லூமோ வந்து பவர்ஃபுல்லான அவங்ககிட்ட வந்து அல்கமிஸ்ட் ஃபயர்லாம் இருக்குது, நீ வந்து அவனை வந்து ப்ரீ ஜட்ஜ் பண்ணாத, அவன்கிட்ட வந்து கொஞ்சம் இதுவாகனா நம்ம ஹீரோன்னு சொல்லுவாங்க, பிரதர் கொஞ்சம் பார்த்து சண்டை போடுங்கன்ட்டு நான் பார்த்துக்கிறேன் டீச்சர்லாம் அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோவும் அசால்ட்டாக கொஞ்சிட்டு கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ நடந்து போய் பார்த்தோன்னே பைஷனை பார்த்துட்டு இருக்கான், பார்க்கலாமே உன்னோட எபிலிட்டி எந்த அளவுக்கு தான் இருக்குன்ட்டு. ஸோ அந்த எழுறவங்க பேத்தியே வந்து பார்த்துட்ருக்கு என்ன தான் பண்ண போகிறானுங்கன்ட்டு. அந்த இடத்துக்கு லூமோ வந்து அசால்ட்டாக நினைக்கிறான். லூமோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னான கேரக்டர், அவன் வந்து ரெட்டை வந்து அசால்ட்டாக உருகி லவ் பண்ணுறான். இவன் வந்த உடனே ரெட்டை பார்த்து ரெட்டு நான் மாமா இங்கே இருக்கு டீச்சர்லாம் அப்படின்னு சொல்ல
ரெட்டாக டென்ஷன் ஆகிட்டு இவனை ஏதாவது பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம லூமு உள்ளே வந்தவுடனே எல்லாரும் பசங்களாம் கத்துறானுங்க, அந்த சிவாச்சனை அடிங்க அடிங்க அவனை கொல்லுங்க அப்படின்ட்டு கத்துறானுங்க. இந்த மாதிரி பிரதர் நம்ம எல்லாம் வந்து ஒரே ஃபேமிலி தான், நமக்குள்ளே வந்து சாகரெல்லாம் அடிச்சுக்க வேணாம், சும்மா நார்மலாக ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு பேசுங்க. ஓகே சீனே, நான் அவங்கள மதிக்கிறேன்னு. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்கள்லாம் நம்ம சியோச்சானையை சேரப் பண்ண பாருங்க. மாஸ்டர் சொல்கிறார், இவன் அதுக்குள்ளே எல்லா பொண்ணுங்களும் கரெக்ட் பண்ணி வச்சுட்டானா அப்படின்ட்டு. ஸோ 2 பேரும் சண்டை போட ஸ்டார்ட் பண்ணுவோமான்னு 2 பேர் கேட்க 2 பேருமே அவங்களோட பவர் ஆராவை வந்து வெளியே கொண்டு வரும். ஆறாங்கிறது குய் தான். ஸோ 2 பேரும் அவங்க பவரை கொண்டு வந்து மாற்றி மாற்றி அட்டாக் பண்ண போகிறாங்க. ஆனால் அதில் இந்த விஷயம் என்னென்னா, என்ன தான் லூமோ சீனியர் வந்து பவர்ஃபுல்லாக இருந்தாலும் நம்ம சியோச்சானோட அட்டாக்கும் டிஃபென்ஸும் அட்டாக்கும் கொடூரமாக இருக்குது, டிஃபென்ஸும் பயங்கரமாக இருக்குது. அவர் வந்து அட்டாக் பண்ண அவர் கத்தி கைகெல்லாம் உதறுது, தலைவன் ஒரு ஸ்லாஷ் அட்டுக்கு அவரால் ஒன்றும் முடியாமல். இவர் டிஃபென்ஸ்னால அந்தளவுக்கு கொடூரமாக இருக்குது. சரி சீரியஸாக விளையாடுமா சியோ சான் அப்படின்னு அவரும் கத்த, வாங்க சீனியர் விளையாடிவே அவன் பார்த்துருவேன் சண்டை போட்டு தலைவனும் வந்து அவனோட பீஸ்ட் ஃப்ளேம் ப்ளூ ஃப்ளேம் எடுத்துகிட்டு வருவான் பாருங்கள். இதை பார்த்தியா, இந்த ப்ளூ ஃப்ளேம் கொடூரமானது, நீ இப்போயே தோல்வி ஒதுக்கிட்டால் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா பார்ப்பது வந்து அல்கமிஸ்ட்னா சீனியர் உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயத்தை காட்ட மாதிரின்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு தலைவனும் உள்ளே போயிட்டு அவனோட பர்பிள் ஃப்ளேம் எடுத்துகிட்டு வந்து காட்டுவான் பாருங்க, பாய்சன் ஃப்ளேம். இதை பார்த்துன்னா மிரண்டுருவானுங்க, என்னடா சியோச்சான் கல்டிவேட்டராக இல்லாமல் ஒரு அல்கமிஸ்டாக இருக்கானா, என்ன தான்ட்டா இவன் கற்று வச்சிருக்கான், இவன்ட்டு இப்போ அவ்வளோ பவர் இருக்குது, இவன் ப்ராக்ரஸும் பயங்கரமாக இருக்குன்னா இது என்ன தான் ஃபயர் இருந்தாலும் உங்கள் அளவுக்கு வர முடியாது பாய்ஷான் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி கூடக்கிறவனு தாழ்றான்னு தட்ட பாய்ஷான்னு யோசிச்சு பார்க்குறான். கண்டிப்பாக நீ வந்து லூமோ தோக்கடிப்பேன்னு நினைக்கிறேன் சிவாச்சானா. அப்போ தான் அவன் முன்னாடி உன்னை தோக்கடிக்க முடியும், அவன் எனக்கு தாண்டா நான் அவனை ஆசைப்பட்டிருக்கேன். சரி பரவாயில்ல, உங்ககிட்டயும் ஃபயர் இருக்குது, 2 பேரும் அல்கமிஸ்டான், 2 பேரும் சண்டை போட்டு பார்த்துருவோமான்ட்டு அவன் ஃபயரை வச்சு சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்க. அவனும் ஃபிஸ்ட்டு மாரி எடுத்துனானுங்க, தலைவனும் ஃபயரை சாட்டை மாதிரி மாற்றி மாற்றி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் மாற்றி மாற்றி வந்து அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த லூமும் அவன் ஃபயர் எல்லாத்தையும் ஒரே ஃப்ளோவில் தான் அடிக்க, தலைவனும் ஷீல்டு போட்டு அவன் ஃபயர்லேயே தடுக்கிறான். இது எல்லாத்தையும் அவனுக்கு ஃபயரை வச்சு தடுறாங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோ வந்து நம்ம எரிச்சிட்டோமோ, நான் இப்போ ரெட்டுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்னு அவனும் கவலைப்பட்டுருக்கேன். அந்த நேரத்தில் நம்ம சியோச்சான் என்ன பண்ணான்னா அவன் ஃபயரை ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம லூமு சீனியரை வந்து ட்ராப் பண்ணுறான். அவன் சியோச்சான் சொல்கிறான், நீங்கள் நவந்தீங்க அப்படின்னா என் ஃபயரை வந்து உங்களுக்கு எரிச்சிடும் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்க. இவனுக்கு என்ன பண்ணுறதுல ஒன்றும் வசமாக மாட்டிக்கிட்டான். இதை பார்க்க அந்த அல்கமிஸ்டா கண்டிப்பாக இவன் வந்து பயங்கரமான திறமைசாலி, உன்னோட ஃபயரை 2ஆக பிரித்து இந்த அளவுக்கு ஃபயரை கண்ட்ரோல் பண்ணுறோன்னு நான் அந்தளவுக்கு இந்த வயசில் பார்த்ததே இல்லை அப்படின்னு மாதிரி ஷாக் ஆகிட்டு இருக்காரு. இவன் கண்டிப்பாக அல்கமிஸ்ட் கான்ஃபரன்ஸ் கலந்துக்கணுன்ட்டு இவனும் சொல்லிட்டு இருக்கான். சரி இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, சரி அந்த ஃபயர் வந்து கண்டிப்பாக நம்ம ஃபயரோட பவர்ஃபுல்லானது, சரிடா நான் இந்த மாதிரி தோல்வி வந்து ஒத்துக்கிறேன், நீ ஜெயிச்சு தானே ஓகே சீனியர் உங்கள் ஃபயர் கண்ட்ரோல் பயங்கரமாக கண்டிப்பாக இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதை விடாதீங்க. டே சியோச்சான் எனக்கு சேரலாமான்னு தேவையில்ல, இந்த மாதிரி போட்டினா வந்து ஜெயிக்கிறதுன்னு கஷ்டம் தான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போவேன். இந்த பொண்ணு யோசிக்குது, பரவாயில்ல இவன் வந்து இன்னொரு கொஞ்சம் கேப்பபிளாக நான் வந்தான் அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து ஜெயிச்சிடான். தலைவன் ஜெயிச்சதுமே வழக்கம் போல என்ன பண்ணுவான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். உடனே வந்து மேலே போயிடறான். ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறான், சின்ன வயசில் அவன் வந்து வீக்காக இருக்கும்போது யாருமே வந்து கண்டுக்காதப்போ நம்ம ஹீரோயின் மட்டும் வந்து அவங்கக்கிட்ட கைட் பண்ணியிருப்பாங்க, கூடவே இருந்திருப்பாங்க மனசு இதுப்பாங்க. ஸோ ஹீரோ எவ்வளோ தான் டிப்ரெஷன் இருப்பானா ஹீரோயின் மட்டும் விட்டே கொடுத்துருப்பாங்க, எப்போவுமே வந்து அவங்க கூடவே இருப்பாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நீ மட்டும் தான் வந்து என் கூட எப்போவுமே இருக்க என்ன அப்படின்ட்டு 2 பேருக்கு ஒரு மாதிரி ரொமான்டிக்காக வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சீன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அவனும் தலைவனும் கட்டிப்பிடிச்சிட்டு இருக்கா, ருன் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்குலாம் வெக்கமாக இல்லையாடா, புரியுதுடா நீங்கள் லவ் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் ஒரு 4 செவத்துக்குள்ளே வச்சுக்கடா, அப்படி பப்ளிக் பிளேஸில் ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி ருன் டீச்சர் வந்து கத்திக்கிட்டு இருக்க. 2 பேரும் வைக்கப்பட்டு மாற்றி மாற்றி பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து யூங் சென்னுக்கும் ஹூவா அப்படின்ற ஒருத்தருக்கும். இந்த ஹூவா யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஃபோர்ஸில் இருந்தோம், அதாவது ஆர்மி ஃபோர்ஸில் பிளாக் டொமைனில் கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே வந்து ஆர்மி சோல்ஜர்ஸே கொண்டிருக்கான் அந்த இடத்துல. அவன் வந்து பயங்கரமான பவர்ஃபுல், அவனோட பவர் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்து வச்சு அப்படின்னு சொல்கிறதோட இந்த எபிசோடு முடிஞ்சிச்சு. ஸோ அவனோட ஆறா பயங்கரமாக இருக்குது, கொடூரமாக இருக்குது, அவன் வெப்பனை வந்து மாசாக இருங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிஞ்சு கைஸ். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறவங்க கமெண்ட்டை வந்து கொடுத்துட்டு போங்க. ஸோ வீடியோக்கு லைக் போனால் லைக் பண்ணுறேங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், பை 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 பை.